இன்னைக்கு நிறைய காரியத்தை கர்த்தர் என் மூலமா செய்ய போறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க 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 அப்படியே காலையில் எந்திரிக்கும் போது வேற எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காம ஒன்லி ஃபெய்த், விசுவாசம். என்ன அப்படின்னா, எனக்கு முன்பாக இருக்கிறவர் பெரியவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர் பெரியவர். சத்தமா, எனக்கு முன்பாக இருக்கிறவர் சமுத்திரத்தையே இரண்டாக பிரித்தவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர் என் தேவைகளை சந்திக்கிறவர், எனக்கு முன்பாக இருக்கிறவர் என்னுடைய சவால்களை சந்திக்கிறதற்கு பலன் தருகிற கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். காலையிலே அவருடைய சாயலால் நான் திருப்தியாவேன், சாயலால் திருப்தியாவேன். பாஸ்டர், இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க சொல்றதுக்கு கேட்டா நல்லா தான் இருக்குது, ஆனால் சூழ்நிலை எனக்கு சரியே இல்லை பாஸ்டர். காலையில் எந்திரிச்ச உடனே டென்ஷன் படுத்துறது மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருது. ஆனால் நீங்கள் என்ன, நடக்கத்தான் செய்யும், நடந்தாலும் அது உங்களை எந்த விதத்திலையும் வந்து பாதிக்கவே கூடாது. அதன் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறவர் சூழ்நிலையை மாற்றினதற்கு பிறகு சாட்சியாய் நிற்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. சூழ்நிலைகள் நடுவிலே சாட்சியாய் இருக்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளை. தேவையின் நடுவிலே ஆண்டவரை பார்க்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. பிரச்சனையின் நடுவிலையும் கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர்களைத்தான் ஆண்டவர் கிருபையாய் அழைக்கிறார். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த பலத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆமென். அந்த சமையல் வேலையை நீங்க தான் பண்ண போறீங்க, அந்த கார் கழுவுற வேலையை நீங்க தான் பண்ண போறீங்க, அடுத்த அன்னைக்கு முழுக்க வேலை செய்ய போறது நீங்க தான் செய்ய போறீங்க. நீங்க காலையில எழும்பி சோகமான உடனே இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே வெறுப்பாகிறதுனால இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க. நான் தான் பண்ண போறேன், அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை. நீங்க சந்தோஷத்தோட எந்திரிச்சு செய்ய ஆரம்பிங்க. அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் கர்த்தர் கிருபையாய் மாற்றுவார். கைய மேல உயர்த்தி சத்தமா எல்லாரும், தகப்பனே எனக்கு ஒரு கிருபை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு தயவு. ஹalleluya.